வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரிம்ஸ் vlog. எல்லோரும் சுகமாக இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த vlog ஆரம்பிக்கிறேன். என்ன vlog இன்னைக்கு அப்படின்னா, இருங்க ஸ்டாண்டில் சொருகிட்டும் நிம்மதியாக பேசுகிறேன். ஒரு டெய்லி ரொட்டீன் என்ன இன்னைக்கு காத்தாலேருந்து நான் சமைக்கிறேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் vlogலாம் போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத கேஷுவலாக உங்கள்கிட்ட பேசிகிட்டே சமைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இது வரைக்கும் பிரிம்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. வாங்க என்னென்ன காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேங்கிறத ஒன்று ஒன்றா காட்டுறேன். இப்போ இன்றைக்கி சமையல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யோஜனை பண்ணி வச்சுருக்கேன்னா, பீர்க்கங்காய் நிறையா இருக்குது. டபுள் என்ட்ரி மாதிரி நானும் வாங்கின்னு வந்து என் ஹஸ்பண்டும் வாங்கின்னு வந்து டபுள் என்ட்ரி ஆகிடுது. ஸோ அதனால் இன்றைக்கி பீர்க்கங்காய் நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். பீர்க்கங்காவை இப்போ சதைப்பத்தை நறுக்கி வச்சுருக்கேன் கூட்டு பண்ணுறதுக்கு. அது தோல் பத்தை நான் வந்து தொகையல் பண்ணுறதுக்காக துருவி வச்சுருக்கேன். சுண்டைக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன். இது வந்து மாங்காய். ஸோ மாங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். இது சும்மா கட் மேங்கோ மாதிரி தான் பண்ண போகிறேன். அண்ட் இதை இப்போது பயத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பயத்தம்பருப்பு போட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு எடுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே நீர்க்காய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தண்ணி விடணும். ரொம்ப ஜாஸ்தியாக விட்டிங்கன்னா அரைச்சி விடும்போது கொஞ்சம் அரிசி மாவை சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ இவ்வளோ போதும் தண்ணி. குண்டை போட்டாச்சு. பிரிமினரி வேலை முடிஞ்செடுத்து கூட்டுக்கு. அடுத்தது புளியை கரைச்சி வச்சுருவோம் சாம்பாருக்காக. சில பேர் வந்து கார்த்தால கூட்டு பண்ணுறோம், அது கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுது. நைட்டு இட்லியோ தோசையோ பண்ணுறதுக்கு அதை தொட்டுண்டா யாரும் வந்து அதை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்கலேன் அப்படின்னு கேட்குறவாளுக்கு சாயந்தரம் வந்து அதை ஒரு கொதி விட்டுட்டு கொஞ்சோண்டு தேங்காயில் 2 சோம்பும் ஒரு பச்சை மிளகா ஜீரகம் திருப்பியும் ஒரு மிக்சியில் அரைச்சி அந்த கூட்டில் சேர்த்துட்டு அப்புறம் சாப்பிட்டு பாருங்க. இது என்னமோ தனியாக டிஷ் பண்ணியிருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 கரண்டி ஜாஸ்தியாக போட்டுப்பாங்க. ஆனால் காத்தால பண்ணது மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. புளியை கரைச்சிடலாம். அடுத்து அன்னமும் பருப்பும் தான் வைக்கணும். அன்னமும் பருப்பும் வைக்கிறதுக்கு முன்னால் சுவாமி விளக்கை ஏற்றி அதுக்கப்புறமா தான் நான் அன்னம் பருப்பு வைப்பேன். வாங்க முதல்ல சுவாமியை பார்ப்போம். ஸோ இன்னொரு கூம்பை வந்து ஒரு பேர் சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து ஒரு 1.25 ஆழாக்கு இந்த குட்டி ஆழாக்கில் வைப்போம். இந்த அரிசி களையிற தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு சின்ன தோட்டமோ இல்லை செடியோ வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஊற்றலாம். அரிசி களைஞ்சாச்சு. ரைஸுக்கான தண்ணி சொல்கிறேன். இது பிகினர்ஸ் டு பி நோட்டட். அடுத்த வாழ்க்கைலாம் இது என்ன போர் அடிக்காது அப்படின்னு சொல்லாதீங்க. பிகினர்ஸ்க்காக ஒரு 1.25 டம்ளர் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு 1க்கு 2ங்கிற வீதத்தில் தண்ணி விடலாம். அண்ட் இதில் வந்து பருப்பு வைக்கலாம். ஸோ சாம்பாருக்கான பருப்பு இது துவரம் பருப்பு. இந்த பருப்போட டிஃப்ரென்ஸ்லாம் முதல்லையே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பயத்தம் பருப்பு துவரம் பருப்பு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மாற்றி போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சத்து லெவல் ஒன்று தான். டேஸ்ட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். சில பேர் பருப்பு களைய மாட்டேலா அப்படின்னு கேட்பேன். நமக்கு வர பருப்புலேயே ஏற்கனவே ஒரு சத்தும் இல்லை. அதனால் இது இன்னும் 2 தடவை வாஷ் பண்ணால் அதில் உள்ள சத்தெல்லாம் இன்னும் போயிடும். தேவையான அளவு மஞ்சள் அவங்க குக்கரை வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். ஸோ நான் என்னுடைய டீ கார்டன் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஜலத்தை கொட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ இதான் என்னுடைய கார்டன். ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ இது குட்டியாக வந்து துளசி மாடம். அடுத்து இது வந்து நல்ல விருட்சமாக இருக்கிற லெமன். இந்த குட்டி பானைக்குள்ளே தான் வச்சேன். இவ்வளோ பெரிய விருட்சமாக வளர்ந்துடுத்தோ. பெரியவாளுடைய ஆசி தான். இதோடைய முதல் பழம் பெரியவாளுக்கு தான் அப்படின்னு வேண்டின்னு இருக்கேன். இதுக்கு வேறு எந்த வஸ்துவும் நான் போடுறதில்ல. அண்டு இது வந்து நான் மருதாணி எட்டுட்டு எங்கள் அம்மா இங்கே வரும்போது வச்சது. நல்லா இப்போது தழைச்சி வந்திருக்கு. நான் இதுலேருந்து இது வரைக்கும் பெருக்கலை. எனக்கு பெருக்கிறதுக்கு மனசும் இல்லை. ஆனால் நிறையா விஷயமாக நிறையா விட்டுருக்கு. இந்த தண்ணி பத்தாது. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றுவோம். கார்டன் பார்த்தேலா? ஐயோ என்ன பண்ணுறது, இருக்கிறத தானே காட்ட முடியும், இல்லாத எது காட்டுறது. சரி சமையலுக்கு திருப்பியும் போவோம் வாங்க. சமையலுக்கு நான் வந்து கடாய் போட்டுருக்கேன். இது வந்து ஒரு 1.5 பீர்க்கங்காவோட தோல். 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இதை பாதுகாத்து கூட சாப்பிட்லாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கம்மியாக ஆகுது. இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி நம்ம பண்ணினா நல்லா ஒரு கை அளவு உளுத்தம்பருப்பு
ஒரு 4 ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு புளி நான் வதக்கி எடுத்துப்போம். இதை சிம்மில் வச்சு பொறுமையாக வறுக்கிறோம். இதை ஒரு தட்டில் ஷிஃப்ட் பண்ணிட்டுருவோம். திருப்பியும் கடாயை வச்சு ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறேன். நம்ம தோல் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தோலை போட வேண்டியதான். பீர்க்கங்காய் தோல் துவையல் ஆமாம் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்றைக்கி டே என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோ எடுத்து போடணும். டே நான் லைஃப் வந்து கேட்டிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபர், ஸோ அதை போடலாம் அப்படின்னு. தேவையான உப்பையும் இப்போ ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சூட்டோடையே கொஞ்சோண்டு பெருங்காய பொடி, அவ்வளோதான். கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரே ஒரு துண்டு வெல்லமும் இதில் சேர்த்துக்கிறேன். இன்னும் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா அரைக்க வேண்டியதான். ஸோ தொகையலுக்கான ப்ராசஸ் முடிஞ்சுடுத்து. ஸோ அடுத்து இந்த கட் மேங்கோவுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ கட் மேங்கோவுக்கு கொஞ்சோண்டு வெந்தயம் வந்து பொடிச்சுட்டா நல்லாயிருக்கும். வெந்தயம் ரெடி. வெந்தயம் மாங்காய் அதுக்காக கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். அண்ட் உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். வெந்தயம் அரைச்சி வச்சுனால அது. கேஸை நான் ஆஃப் பண்ணிட்டேன். பெருங்காய பொடி அவ்வளோதான். இதுலேயே மிளகா பொடி போட்டால் காந்துரும், நான் போட மாட்டேன். இதில் இதை ஊற்றிடலாம். இப்போ மிளகா பொடியை போட்டுடலாம். கிளறி விட்டுற வேண்டியதான். அந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போதே அந்த மிளகா பொடி அதில் கலந்துது அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ கட் மேங்கோ ரெடி ஆகிடுத்து. 2வது விசில் வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெய்ய காலம் ஆரம்பிச்சுடுத்து. புளி கரைச்சிட்டு இருக்கேன். அண்ட் மோர் அவர் குழந்தைகள் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அனைத்து போர்டு எக்ஸாம் அப்பியர் ஆகிற குழந்தைகளுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். ஆரோக்கியமான உணவை எடுத்துட்டு நல்ல தெம்பாக தைரியமாக கடவுளை வணங்கிட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்கோ. ரிசல்ட்ஸை பற்றி கவலையே படாதீங்கோ. என்ன ரிசல்ட் வந்தாலும் வாழ்க்கை வாழ்வதற்கே இல்லையா. புளியை கரைச்சிட்டுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு மேலேயும் பார்த்து பேசுகிறாளேன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டே சமைக்கிறது. ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன். புளி சக்கையை போட்டு வந்துடும். ஸோ புளி ஜலம் கரைச்சிட்டாச்சு. ஸோ புளி கரைச்சி எடுத்துட்டாச்சு. அடுத்து நம்ம கூட்டுக்கு அரைச்சி விடுறது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கூட்டுக்கு அரைச்சி விடுறதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தேங்காய் அண்டு காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 2.5 பச்சை மிளகா நான் இருக்கிறேன். ஏன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்துனதாச்சு. கையோடு இந்த சிந்தினது எல்லாத்தையும் தொடச்சிட்டிங்கன்னா அதில் வந்து அந்த செடிமெண்ட் வந்து சேரவே சேராது. ஸோ எப்பயுமே புதுசு போல் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கூட்டு நம்ம வேக வச்சதை திறந்து பார்க்கலாம். ஆஹா, ஜம்முன்னு கூட்டு வந்து நல்லா வெந்திருக்கு. தண்ணி வந்து அளவாக விட்டுருக்கு. இதுவாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் துருவல், அதை இதில் சேர்த்துற வேண்டிதான். கொஞ்சம் இதையும் அலம்பி இதில் விட்டுக்கலாம். ஒரு கொதி விடணும் இது. ஸோ திருப்பியும் கேஸை பற்ற விட்டு இதை நல்லா கலந்து விட்டு வாட்டர் கலர். ஸோ கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவும். கூட்டு அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சி எப்படி அப்படின்னா அப்படியே போட்டோன்னா அந்த இடத்துல ஜம்முன்னு நிற்கணும். அப்படியே ஆடின்ற ஜெல்லி மாதிரி நிற்கணும். இதோ வந்துட்டேன் அப்படின்னு அடுத்த காய்கிட்ட ஓடக்கூடாது. இதுதான் வந்து கூட்டோடைய கன்சிஸ்டன்சி. ஸோ இது ஒரு கொதி வந்தாச்சு. இது ஆறுனோன்னு இறுகும் போயிடும். அப்போ வந்து இதுக்கான தாளிப்பு என்னங்கிறதையும் பார்த்துடலாம். எண்ணெயை விட்டுக்கிறேன், தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ இந்த வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை கொதிக்கிறதுக்கு எத்தனை பேர் ஓடி போயிருக்கீங்க பிஃபோர் மேரேஜ் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என் பொண்ணு இந்த மாதிரி போட்டானா ஓடி போவோம். யாரெல்லாம் இருக்கீங்கிறத சொல்லுங்கள். ஸோ ஜம்முன்னு இதை கூட்டில் சேர்த்துலாம். அடடடடடா, இந்த சத்தம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. குக்கிங்கை விரும்புகிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த சத்தம் ரொம்ப பிடிக்கும். வந்து சாம்பார் தான் பண்ணணும். அதுக்கு தான் நான் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. கேஸையும் குக்கரும் ஆஃப் பண்ணியாச்சு. பருப்பும் ரெடி ஆகிடுது. பட் எனக்கு இந்த எக்ஸஸாக சாமான்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதே இழுப்பு சட்டிலேயே நான் வந்து சாம்பார் பண்ணிடலாங்கிறதுனால இதை முதல்ல காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தொகையெல்லாம் முதல்ல அரைத்து விடுவோம். எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் இப்போ சேர்க்குறேன். முதல்ல தண்ணி விடாமல் ஒரு சுற்று, அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு சுற்று அரைச்சி எடுத்துன்னு வந்து காட்டுறேன். இதில் தேங்காயெலாம் ஒன்றும் சேர்க்கல, அதனால் கையாலே எடுத்து வச்சிடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. தேங்காய் சேர்த்துதிங்க அப்படின்னா அதை கையால் தொடாதீங்க, ஏன்னா ரொம்ப நேரம் வராது. ஸோ 3 வஸ்து, அதாவது கட் மேங்கோ, இது வந்து பீர்க்கங்காய் தோலுடைய தொகையல், பீர்க்கங்காய் கூட்டு, 3 ரெடி ஆகிடுது. பீர்க்கங்கானால் கொஞ்சம் முழுமை அடைஞ்சுட்டே வருது. அடுத்து நம்ம சாம்பார் பண்ண வேண்டியதான். கச்சட்டி ஃப்ரீ. அதே கச்சட்டியில் பண்ணிடலாம். சாம்பாருக்கு பொதுவாக நிறையா எண்ணெய் தேவை கிடையாது. ஸ்ப்ரே பண்ணி இந்த அளவு கடுகு வெடிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டாலே போதும். அதுக்கு மேலே வேண்டாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. ஸோ
சுண்டைக்காவை இந்த மாதிரி கீறி வச்சுருந்தா அதுக்குள்ளே அந்த உப்பு மிளகாய் புளிப்பு எல்லாம் போகுங்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு 100 கிராம் அளவு இப்படி சேர்க்குறேன். இது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கினாலே போதும், நிறைய வதக்கணும்னு தேவையில்லை. ஈஸியாக வதங்கிடும் அண்ட் மோரோவர் இது ஈஸியாகவும் வெந்துடும் கலர் மாறுறது. ஸோ இந்த நேரத்தில் இது வேகிற அளவுக்கு தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு விட்டால் போதும். இது கொஞ்சம் நேரம் நல்லா இது வேகட்டும். நல்லா சமைச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஏதாவது நாக்குக்கு துருத்துருன்னு தேவைப்படும் சாப்பிடணும்னு. ஹெல்த்தியாக சாப்பிடாம அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமங்கிற மாதிரி இந்த மாதிரி கடலை மிட்டாய் அப்படியெல்லாம் என்னால் போட முடியாது, கடிச்சு தான் சாப்பிட முடியும். பெரியவா பார்க்குறவாலாம் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அமோகமாக இருக்கும். கடலை மிட்டாய் பண்ணால் சொல்லித்தாவா? எனக்கு கடலை மிட்டாய் சாப்பிட தான் தெரியும், சொல்லித்தரலாம் தெரியாது. யாராவது சூப்பராக பண்ணான்னா அவள்கிட்ட போய் வீடியோ எடுத்து வேணா உங்களுக்கு போடுறேன். சுண்டைக்காய் வெந்துடுத்து வாங்க பார்க்கலாம். நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளிஜலத்தை சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு இப்போ சேர்க்குறேன். இப்போ சாம்பார் பொடி ரெசிபி 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. நான் சொல்கிறத விட என்னுடைய அம்மா சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். எப்போ டைம் கிடைக்கிறதோ நான் அங்கே போகும்பொழுது நிச்சயமாக அவங்கள்ட்ட கேட்டுட்டு நேரடியாக உங்களுக்கு ஒளிபரப்புறேன். ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்க்குறேன். சரி, இதை நல்லா கொதி விடட்டும். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்குள்ளே இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். எப்பயுமே சமைச்ச இடம் மாடு கண்ணு போட்ட இடம் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாள். கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டும் போது தெளிவாக காட்டுறேன். சாம்பார் கொதிச்சுதான் இருக்கு. சாம்பார் நல்லா கொதிச்சு எடுத்து பருப்பு ஜலத்தை ஊற்றி கொஞ்சம் மேற்கொண்டு ஜலத்தையும் ஊற்றி ரெண்டத்தையும் அப்படிக்கா கலந்து விடலாம். இது ஒரு கொதி விடட்டும். ஜம்மு சுண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுது. ஸோ ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தழையை தூவி பெருங்காய பொடி அப்படியே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டுலாம் இறக்கும் பொழுது வாசனை கமகமகமான் இருக்கும். பொதுவாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், மேலே வந்து சாம்பாருக்கு ஒரு முட்டை வந்து நெய் ஊற்றிட்டு இறக்குங்கன்னு சொல்லிட்டு நெய் ஊற்றி இறக்கிடுங்க. ஸோ சமையல் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து நெய்வேத்தியம் தான். நெய்வேத்தியம் பண்ணினதுக்கப்புறமா ஒட்டுக்கா ஒரு பார்வையை பார்த்துருவோம் வாங்க. இது ஃபஸ்ட் கிளாஸான சுட அன்னம், பருப்பு, களத்துக்கான பருப்புனா என்ன அப்படின்னு ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். ஆதித்தன் நினைக்கிறேன். எப்பயுமே நம்மளுடைய பெரியவாள்லாம் ஒரு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி சாதம், அதில் நல்ல பருப்பு, ஒரு முட்டை நெய்யை விட்டு நல்லா பிசைஞ்சு முதல் கவலம் சாப்பிடுவாள். அந்த கவலம் வந்து உடம்புல ஒட்டும்னும் அதில் உள்ள சத்துகள் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப தேவைன்னும். அதாவது இதில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, நெய்யில் ஃபேட் இருக்குது. இந்த மூணும் நமக்கு ஒன்றா உள்ளே போகும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தினது தான் இந்த ஒரு கவலம் சோறு. அதுதான் வந்து களத்துக்கான பருப்பு அப்படின்ற மாதிரி மருவி வந்துடுத்தோம். ஸோ இது வந்து சுண்டைக்காய் சாம்பார். இந்த சுண்டைக்காய் வந்து என்னுடைய அம்மா ஆற்றுலேருந்து வந்தது. பின்னால் ஒரு சின்ன தோட்டத்தில் போட்ட ஒரு செடியிலேருந்து இவ்வளவு காய், இவ்வளோ உடம்புக்கு நல்லது, எந்த உரமும் சேர்க்காத இயற்கையான ஒரு காய். மாங்காய் துண்டம் இதுவும் நீங்கள் எப்படி பண்ணேன்னு பார்த்தேன். பீர்க்கங்காய் தோல் தொகையில். இது பீர்க்கங்காயோட சதப்பத்து இருக்கு இல்லையா, அதில் நான் செஞ்ச கூட்டு. இந்த கூட்டோட கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா. ஏன்னா அப்படி வச்சோன்னே என்ன பண்ணணும், அழுங்காமல் இருக்கணும், ஓடப்படாது அடுத்த இலைக்கு. அந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. ஸோ இதுதான் இன்றைய சமையல். ஸோ இன்றைய ரொட்டீன் சமையல் விலாக் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத என்னோட பேசிகிட்டே ஜாலியாக நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா இல்லை வேறு எந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரியா ராம்குமார் சைனிங் ஆஃப். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். சமையல் ஆகிட்டு சாப்பிட்லாமா?